மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கை மருத்துவ கவுன்சில் விதிப்படியே நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற சேவையில் உள்ள அரசு மருத்துவர்கள் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற முடியாது. தமிழ்நாட்டில் மாநில அரசின் கிராமப்புற மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு MD, MS போன்ற மருத்துவ பட்ட மேற்படிப்பு வகுப்புகளில் 50 விழுக்காடு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சில் அறிமுகப்படுத்திய முதுநிலை கல்வி முறைப்படுத்துதல் விதியால் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதோடு கிராமப்புறத்தில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடும் ரத்து செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் இதற்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் 2015ஆம் ஆண்டில் அனுமதி அளித்தது. அதே நேரத்தில் தொலைதூர பகுதிகள், மலை கிராமங்களில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு தகுதி தேர்வில் கூடுதல் மதிப்பெண் அளித்து அவர்களுக்கு முதுகலை இடங்கள் கிடைக்க வகை செய்யலாம் என்று கூறியது. தமிழகத்தில் இந்த முறை பின்பற்றப்படாத நிலையில் ராஜேஷ் வில்சன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கிராமப்புற மருத்துவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்களை பொது பிரிவுக்கு கொண்டு வந்து தன்னை போல தொலைதூரங்களில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு முதுகலை படிப்பில் இடம் கிடைக்க வகை செய்ய வேண்டும் என தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, மருத்துவ பட்ட மேற்படிப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லாது, இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படியே தமிழக அரசு நடக்க வேண்டும், இதில் தமிழக அரசின் விளக்க குறிப்பேடு பொருந்தாது என்று கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். 50% இடஒதுக்கீடு வேண்டும். 50% இடஒதுக்கீடு வேண்டும். மாற்றாதே 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 30 வருட மதிப்பெண் முறையை மாற்றாதே. 30 வருட மதிப்பெண் முறையை மாற்றாதே. பறிக்காதே 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 தீர்ப்பை எதிர்த்து மருத்துவ மாணவர்கள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த சசிதரன், சுப்பிரமணியன் ஆகிய 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். இதனால் 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சத்யநாராயணா வழங்கிய தீர்ப்பில் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் கூடுதல் மதிப்பெண்களை இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படியே கணக்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதே நேரத்தில் MBBS படிப்பு முடித்து கிராமப்புறம் மற்றும் மலைப்பகுதிகளில் பணியாற்றிய மாணவர்களுக்கு பலனளிக்கும் விதமாக இந்த பகுதிகளை வகைப்படுத்திக் கொள்ள தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கினார். மருத்துவ கவுன்சிலின் விதிமுறைகளின்படி ரூல் 94 படி மாணவர் சேர்க்கைக்கான மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும், அதன்படி ஹில்லி, ரிமோட் அண்ட் டிஃபிகல்ட் ஏரியா போன்ற இடங்களில் வேலை பார்க்கும் மாணவர்களுக்கு மதிப்பீடு கொடுக்க வேண்டும் என்றும், மற்ற மாணவர்களுக்கான 50% ரிசர்வேஷன் பண்ணுவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேஷனுக்கு முரண்பாடானது என்றும் தீர்ப்பளித்துள்ளார்கள். நீதிமன்ற உத்தரவால் கிராமப்புறத்தில் பணியாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாவது அதிர்ச்சி அளிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தெரிவித்தனர். 50% இடஒதுக்கீடு இல்லைன்னா மருத்துவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. அதுவும் கிராமப்புறத்தில் வேலை செய்கிற மருத்துவர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுக்கான உடனே நடவடிக்கை தமிழக அரசு தான் செய்யணும். அதே மூலமாக மாநில அரசும் இதுக்கு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க ஆணை செய்யணும். 50% இடஒதுக்கீடு வேண்டி நாங்கள் கூடியிருக்கோம். இன்றைக்கி தீர்ப்பு உண்மையாலுமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2 ஜட்ஜஸ் சொல்லும்போது ஒருத்தர் எங்களுக்கு தீர்ப்பு சாதகமாகவும் இன்னொருத்தர் எதிராகவும் இருந்தது. ஸோ எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி தீர்ப்பு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த தீர்ப்பு எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். சொன்ன நீதிபதியினுடைய முடிவிற்கு படி அதில் ஏற்கனவே ஸ்பிளிட் இருந்தது. அந்த ஸ்பிளிட்லேயே எங்களுக்கு பாதிப்பு வருகின்ற சூழ்நிலையில் இன்றைய நீதிபதி அவர்களுடைய கருத்து இருக்கிறது. ஆக இது எங்கள் மருத்துவர்கள் அனைவருக்கும் ஒரு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுக்கு தொடர்ந்து ஏற்கனவே இருந்த போன்று 50% இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு அரசு தனியாக சட்டம் இயற்றி ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் கொண்டு வர வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளருடன் ஆலோசித்து அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
அரசு செயலாளர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் இருந்த நம்முடைய மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்களை இப்போ உடனடியாக நாங்கள் அழைச்சி அவர்கிட்ட பேசி அவருடைய கருத்துக்களையும் அவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு கேட்கிற போல புறக்கணிக்கப்பட்ட மலைப்பகுதி மற்றும் கிராமப்புற பகுதியில் இளங்கலை படித்த மருத்துவ மாணவர்கள் சேவை செய்தால்தான் பட்ட மேற்படிப்பிற்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும் என்ற உயரிய எண்ணம் இதன் மூலம் தகர்க்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.